யார்டா நீங்க 2 பேரும்? பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கீங்க. உங்கள யார்டா நான் வாங்குறது? அப்படின்னு நெறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ 2மே பாம் ஜாகரி பவுடர் தான். இதுல ஒண்ணு நான் ஃபெர்மென்டட், ஒண்ணு ஃபெர்மென்டட். 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சாதம், பழைய சாதம் மாதிரி. நாங்க பதநீரை வாங்கி அத ப்ராசஸ் பண்ணி அன்னைக்கே பவுடர் பண்றோம் அப்படின்னா, அது வந்து பாம் ஜாகரி பவுடர். அதே இத பதநீர் வாங்கி ஒரு லெவல் ப்ராசஸ் பண்ணி, அப்புறம் அதுல ஒரு ஃபெர்மென்டேஷன் அலோவ் பண்ணி அப்புறமா பவுடர் பண்றோம் அப்படின்னா, அது மாம் அண்ட் கிட்ஸ் பாம் ஜாகரி பவுடர். இப்போ 2க்குமே கிளைசெமிக் வேல்யூ ஒன்று தான், டேஸ்ட் ஒன்று தான். ஆனால் நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் டிஃபர் ஆகும். நார்மல் பாம் ஜாகரி விட மாம் அண்ட் கிட்ஸ் பாம் ஜாகரி பவுடர்ல நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ இதை யாரு எதை கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக வீட்டில் ஒரு ஸ்வீட்ஸ் பண்றீங்க, நான் ஒயிட் சுகருக்கு அல்டர்னேட்டிவா நான் வந்து ஒரு பாம் ஜாகரி பவுடர் சூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு போயிடலாம். எங்க வீட்டில் நான் குழந்தைங்க அதிகமாக வெஜிடபிள் சாப்பிடல, பெரியவங்க வெஜிடபிள் சாப்பிடல, ஒரு ஃபீடிங் மாம் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கண்ணன், இப்போ எனக்கு ப்ராடக்ட் பற்றின கிளாரிட்டி வந்துடுச்சு. மாம் அண்ட் கிட்ஸ் பாம் ஜாகரி பவுடரில் நியூட்ரியன் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணலான்னு இருக்கேன். பட் என் ஃபேமிலியில் எல்லாருமே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயும் இந்த ப்ராடக்ட் பற்றின உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஐ எம் கிளாரிஃபைட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஆர்ட் நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.